பரமேஸ்வரா, பொம்மி, நீ வந்திருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும். கடுமையா தவம் செய்யற அந்த பக்தர்களுக்கு வரங்களை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு உரிமை இருக்கு. ஒரு தடவை வரம் கொடுத்துட்டா அதை திரும்ப பெறவே முடியாது. அதே மாதிரிதான் அகோராதிபதியோட முழு வீரிய சக்தியை திரும்ப பெறும் ஆற்றலும் உரிமையும் அந்த வித்தையை கத்துக் கொடுத்தவனுக்கு கூட இல்லை. அப்போ எதிர்காலத்துல அகோர அதிபதியால ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து எப்படி என்ன தற்காத்துக் கொள்றது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள ஒரு ஆயுதம் கண்டிப்பா தேவைப்படும். எதிரிகளுக்கு அது ஆயுதமா தெரிஞ்சாலும் நல்ல ஆத்மாக்களுக்கு அதுதான் கேடயமா இருக்கும். இயற்கையில அகோராதிபதியோட முழு வீரிய சக்தியும் அவனோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்கர அமைப்புல தான் இருக்கும். அந்த சக்கர அமைப்பே அவனோட சரீர சக்தியை விட வீரியமா இருக்கும். அகோர அதிபதியோட துஷ்ட சக்தி சக்கர அமைப்புல வீரியமா செயல்பட்டு இருக்கும்போது கூர்மையான ஆயுதத்தால ஒரு முனையில தொலைச்சு மறுமுனையில வெளியே வர மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சுட்டா அந்த துஷ்ட சக்தி நிரந்தரமா அழிஞ்சிருமா? ஆசை எந்த மனிதனையும் விட்டு வைக்கிறதில்ல. யாரா இருந்தாலும் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, அதுக்கான மூல காரணம் என்னன்னு யாருமே முழுசா ஆராயறதில்ல. அகோராதிபதியை கட்டுப்படுத்த உனக்கான கேடயத்தையும் ஆயுதத்தையும் நீதான் உருவாக்கணும் பொம்மி. கூர்மையான ஆயுதத்தால உடலை தொலைச்சாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த அகோராதிபதியோட முழு வீரிய சக்தியையும் கட்டுப்படுத்த முடியும்.